அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 18/4/2026 சனிக்கிழமை, சித்திரை மாதம் 5ஆம் தேதி, வளர்பிறை, பிரதமை திதி மதியம் 2:11 வரை. அதன் பிறகு துவிதியை திதி. அஸ்வினி நட்சத்திரம் காலை 9:42 வரை. அதன் பிறகு பரணி நட்சத்திரம். சித்த யோகம் என்று நாள் முழுவதும் இருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோகிணி, அஸ்தம், திருவோணம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்க இன்றைய நாள் அதிர்ஷ்டகரமான நாளாக இருக்குது. நினைச்சது நிறைவேறும். குடும்பத்திலேயும் இன்னைக்கு சந்தோஷம் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. அதே போல பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு வியாபாரம், உத்தியோகம் எல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்கும். விருந்தினர்கள் வருகையால் வீடு கலகலப்பாக மாறும். பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமா பேசலாம். கூடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, கொள்ளைக்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாதுன்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. நீங்கள் எதுக்குமே அஞ்ச மாட்டீங்க. விரட்டல், மிரட்டல், உருட்டல் எதுக்குமே நீங்கள் அடிபணிய மாட்டீங்க. ஆனால் உண்மையான அன்பு பாசத்திற்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளாயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் காலையில் 9:42 வரைக்கும் நிதானமாக இருந்துட்டால் போதுங்க. அதனால் நேற்று இருந்த கஷ்டங்கள்லாம் உங்களுக்கு விலகும். காலை 9:42 பிறகு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அப்பாடா இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சந்தோஷம் வந்து சேருங்க. ஆனால் அதே நேரத்தில் காலை 9:42 பரணி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு. அதனால் இன்றைய தினம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், வேலை சுமை இருக்கும். நம்மளை யாருமே சரியாக புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களேங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. வியாபாரத்தில் போட்டிகள் இன்னைக்கு கொஞ்சம் கடுமையாக இருக்கும். அதனால் முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன சலசலப்புகள்லாம் இன்னைக்கு கொஞ்சம் இருந்துன்னு இருக்குங்க. வாயு பதார்த்தங்களை சாப்பிடாமல் இருக்கிறது நல்லதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, கொள்ளிக்கு எதிர்போனாலும் வெள்ளிக்கு எதிர்போகக்கூடாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. அப்படின்னா அதாவது வெள்ளிங்கிறது சுக்கிரன். அந்த சுக்கிரன் எந்த திசையில் உதிக்கிறாரோ அந்த திசை நோக்கி நாம் வீடெல்லாம் மாறக்கூடாது. அதுக்கு எதிர் திசையில் நாம் வீடு மாறிக்கலாம். அதுக்கு தாங்க இந்த அர்த்தமெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பழமையான சில விஷயங்களை எல்லாம் பெரியவங்களை வைத்து கேட்டு புரிந்து கொண்டு நடந்து கொள்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 12ஆம் இடத்துல சந்திரன் மறைஞ்சு கிடக்கிறதுனால சுப செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ சரியாகுங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் சின்ன சின்ன வேலை சுமைகள் இருக்குங்க. குரு பகவான் நல்லா இருக்காரு. அதனால் மகளுக்கு கல்யாண விஷயமாக பார்த்துட்டுருக்கீங்க. பொருந்துகிற ஜாதகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் இன்றைக்கி ஜெயிச்சும் காட்டுவீங்க. ஒரு பக்கம் கடன் அதிகமாயிட்டே போகுது, இன்னொரு பக்கம் வளர்ச்சியும் இருந்துன்னு இருக்குது. ஆனால் கடன் நினைக்கும் போது வயிற்று கொஞ்சம் கலக்குதுன்னு சில நேரங்களில் யோசிப்பீங்க. வியாபாரத்திலையும் இன்னைக்கு போட்டிகளையும் தாண்டி உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. அதே போல் உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். உங்களுக்கு ஆதரவாக சுக்கிரன் இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் சிக்கனமாக இருக்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, கொற்றவன் தன்னிலும் கற்றவன் மிக்கோன் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. அரசனை விட படித்தவங்க ரொம்ப பெரியவங்க,
படிப்பில் சிறந்தவங்க தான் அரசனை விட மேலானவங்க அப்படிங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் அழியா செல்வமாம் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஆட்சி செய்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குது. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால நல்லதெல்லாமே இன்னைக்கு நடக்கும். எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. பணவரவு செல்வாக்கு உண்டு. தள்ளிப்போன விஷயங்கள் சீக்கிரமாக முடியுங்க. அதே மாதிரி உறவினர்களும் நண்பர்களும் வீடு தேடி வருவாங்க. வியாபாரத்திலையும் இன்னைக்கு லாபம் நல்லா இருக்குதுங்க. அதே போல் உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் அதெல்லாம் விலகி உத்தியோகத்திலையும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினம் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக செலவுகள் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் இன்றைக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, சத்தியமே வெல்லும், அசத்தியம் ஆபத்தை அள்ளித்தரும் அப்படிங்கிற பழமொழியை புரிந்து வைத்து கொண்டு நேர்மையாக இருப்போம், சத்தியத்தோடு இருப்போம். அதில் சங்கடங்கள் இருந்தால் கூட பரவாயில்ல, அதை நாம் எதிர்கொள்வோம் என்று சொல்லி எங்கும் எப்பொழுதும் சத்தியவான்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. உங்கள் ராசிநாதன் சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, 10ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்குங்க. எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்குங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. வேற்றுமொழிக்காரங்க மூலமாக சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினரிடமும் மனம் திறந்து இன்னைக்கு நீங்கள் பேசுவீங்க. மகளுடைய கல்யாண விஷயமா வரன் பார்த்துருக்கீங்க, அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் கூட சொல்லிக்கிற அளவுக்கு இன்னைக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சம் செலவுகள் இருந்தாலும் வரவு உண்டு. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் அன்பு தொந்தரவுகள் உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடரும். ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. சிம்ம ராசிக்காரர்களை, சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலில் விழுவதே மேல் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. சாட்சிக்காரங்களோ சண்டைக்காரங்களோ யார் இதில் நல்லவங்கன்னு நீங்கள் பார்ப்பீங்க. சாட்சிக்காரங்க சில நேரம் மாறிட்டாங்கன்னா அவங்கள ஒதுக்கிடுவீங்க. சண்டைக்காரங்க கொஞ்சம் மனம் திருந்தி சமாதானம் பேச வந்தால் ஏற்றுப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் யாரிடம் நல்லது இருக்கிறதோ அது வேறுபாடு பார்க்காமல் நல்லதையும் நல்லவர்களையும் ஏற்றுக்கொள்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சூரியன் உச்சமாக உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால முடியாது, நமக்கு இதெல்லாம் சரி வராது அப்படின்னு நீங்கள் தள்ளி போட்ட சில விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியும். எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும். எதிர்பார்த்ததெல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக முடியுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன ஈகோ, சின்ன சின்ன விவாதங்கள் இருக்கும். அப்புறம் அதெல்லாமே சரியாயிடுங்க. அஷ்டமத்து சனி ஒரு பக்கம், அஷ்டமத்தில் செவ்வாய் மறுபக்கம் பாடாப்படுத்துது. இருந்தாலும் குரு பகவான் உங்களுக்கு கை கொடுக்குறாரு. அப்படி இருக்கிறதுனால எத்தனை கஷ்டம் இருந்தாலும் இன்றைக்கி ஜெயிப்பீங்க. வியாபாரம் உத்தியோகமும் இன்றைக்கி நல்லா இருக்குதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கிய குறைவு உண்டு, உடம்பை பார்த்துங்க. அதே போல் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு, திடீர் திருப்பங்கள் ஏற்படுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. பார்க்குறதுக்கு நீங்கள் சாதுவாக
பரமசாதுவாக சில நேரங்களில் உங்களை காட்டிப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு அப்படின்னு வந்துட்டால் விஸ்வரூபம் எடுத்து பொங்கி எழுந்துருவீங்க. இதையெல்லாம் அறிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் சமாதானத்துடன் செல்லக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இன்றைய தினம் சந்திராஷ்டமமும் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. குறிப்பாக அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 9:42 சந்திராஷ்டமம் முடிஞ்சிடும். அதனால் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்றிருந்த கஷ்டங்கள்லாம் விலகி இன்றைய தினம் காலை 9:42 நல்லா இருக்குங்க. நேற்று முடியாத பல வேலைகள் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. ஆனால் காலை 9:42 சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கிறதுனால சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி எச்சரிக்கையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. அதே மாதிரி வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க. வியாபார உத்தியோக விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, கெடுக்கினும் கல்வி கேடுபடாது அப்படின்னு ஒரு பழமொழிங்க. என்ன தான் கெடுத்தாலும் படிப்பை யாரும் தடுக்க முடியாது, கல்வியை யாரும் கெடுக்க முடியாது. அதனால் பிறரால் கெடுக்க முடியாத அழியா செல்வமாக இருந்து கொண்டிருக்கும் கல்வியின் மீது ஆர்வம் கொண்டவர்கள், கல்வியை காதலிப்பவர்கள், எத்தனை வயதானாலும் படித்து கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் பார்க்குறதுனால இன்றைக்கி உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும். ஜெயிச்சு காட்டுவீங்க. முகத்தில் ஒரு அழகு தெளிவு வர ஆரம்பிக்கும். கண்டும் காணாமல் போன சில சொந்த பந்தங்கள்லாம் வலியை வந்து பேசுவாங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் கேட்ட இடத்துல இன்றைக்கி உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. குரு பகவானும் சாதகமாக இருக்கிறாரு. அதனால் பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்ததெல்லாம் இன்றைக்கி வாங்கி கொடுப்பீங்க. வியாபாரத்தில் கூட சொல்லிக்கிற அளவுக்கு இன்றைக்கி லாபம் இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, கும்பிடு கொடுத்து கும்பிடு வாங்கு அப்படின்னு ஒரு பழமொழியை பெரியவங்க சொல்லியிருக்காங்க. மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிறது. உங்களை யாராவது மதித்தாங்கன்னா அவங்க சின்ன வயசாக இருந்தாலும் எந்த வயசாக இருந்தாலும் திருப்பி உடனே அவங்களுக்கு மரியாதை கொடுப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் தன்மான சிங்கங்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குது. இனிப்பு செய்திகளை இன்றைக்கி நீங்கள் எதிர்பாருங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நல்லது நடக்கும். 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால தீராத பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. அதே போல் வண்டி வாகனம் பழசை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சமையலறை சாதனங்களும் மாற்றுவீங்க, புதுசு வாங்குவீங்க. வியாபார வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குது. உத்தியோகத்தில் இருந்து வந்த வேலை சுமைகள்லாம் குறைஞ்சி இன்றைய தினம் உத்தியோகத்திலையும் உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு நல்லா இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, கூரை மேலே சோறு போட்டால் 1000 காகம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. அதனால தாங்க ஒருத்தவங்களையே நீங்கள் நம்பிட்டு உட்கார்ந்துருக்க மாட்டீங்க. கொடுக்கறத கொடுத்தோம்னா நிறைய பேர் வரப்போகிறாங்க
அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் கொடுத்து சிவந்த கைகளோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உறவுக்காரங்க கொஞ்சம் தேடி வருவாங்க, உதவியும் கேட்டு வருவாங்க. உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்வீங்க. ஆனால் அவங்க எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது, அதுக்கு நாம் முழுசாக தந்துட முடியுமா? அதே போல் சகோதர வகையிலையும் கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கும். நாம் பாசமாக தான் இருக்கிறோம், ஆனால் அவங்க அந்தளவுக்கு இருக்காங்களாங்கிறது கேள்விக்குறியாக இருக்குதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. தைரிய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால சில நேரங்களில் எதிர்காலத்தை நினச்சி சின்னதாக ஒரு பயம் வரும். நிறைய வாங்கி வச்சுருக்கிறோம், லோனு இஎம்ஐ போயின்ட்டுருக்குது, ஒழுங்காக போயின்ட்டுருக்குது, இதே மாதிரி போனால் பரவாயில்ல அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. சூரியன் 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்கணும். மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் எந்த மருந்தும் எடுக்க வேண்டாங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடரும். ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களை குறைய சொல்லி நிறைய அழ அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. அதனால தாங்க ஆரம்பத்தில் நீங்கள் சிலருக்கெல்லாம் அதெல்லாம் என்னால் முடியாதுங்க, பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் நீங்கள் தாங்க எனக்கு எல்லாம் செய்து கொடுக்கணுன்னு அவங்க முழுமையாக நம்பி வந்தாங்கன்னா உங்களால் முடிஞ்ச உதவிகளை எப்பொழுதும் செய்து கொடுப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் மனம் வைத்தால் அதை முழுமையாக நிறைவேற்றி காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்குது. எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. அதே மாதிரி உறவினர்களும் நண்பர்களும் இன்னைக்கு தேடி வருவாங்க. வீடு பராமரிப்பு செலவுகள் இன்றைக்கி இருக்கும். வண்டி வாகன பழுதையும் இன்றைய தினத்தில் நீங்கள் சரி செய்வீங்க. வியாபார வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்கள் அதெல்லாம் இன்றைய தினத்தில் சரியாகுங்க. குரு பகவான் 6ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால உங்களை பற்றிய வதந்திகள், விமர்சனங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓஹோன்னு இருக்குதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாததெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் கொஞ்சம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களை குழந்தையும் தெய்வமும் கொண்டாடின இடத்திலே அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. அதனால தாங்க பிள்ளைங்களை நீங்கள் தலையில் தூக்கி வச்சு கொஞ்சி பாராட்டுவீங்க. அதே மாதிரி தெய்வத்துக்கும் பூஜை, புனஸ்காரம், அபிஷேகம், ஆராதனைன்னு எப்பொழுதுமே வழிபட்டு கொண்டேயும் இருப்பீங்க. அதனால தாங்க உங்களுக்கு எல்லா வகையிலும் இறைவனுடைய உறுதுணை இருக்குதுங்க. எங்கும் எப்பொழுதும் இறை அருளுடன் சவால்களை சமாளித்து வெற்றி காண்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் தைரியமான நாளாக இருக்குது. முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. தைரியஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சொல்ல நிறைவேற்றுவீங்க. சூழ்ச்சிகள், தந்திரங்கள் இதிலேருந்து விடுபட்டு இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கி நிம்மதி உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. சாதுரியமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரமும் இன்னைக்கு பரபரப்பாக இருக்கும். லாபத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். உத்தியோகத்திலையும் இன்னைக்கு செல்வாக்கு உண்டுங்க. உத்தியோகத்திலையும் உயரதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக பேசலாம். வரன் கூடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகளும் சின்ன சின்ன அலைச்சல்களும் இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
மீன ராசிக்காரர்களே, குலவித்தை கற்று பாதி கல்லாமல் பாதி. ஆமாங்க, குலத்துக்குன்னு நாம் வழி வழியாக பரம்பரையாக இருக்கிற அந்த வித்தை இருக்கு இல்லைங்களா, படித்தும் வரும், படிக்காமலே ரத்தத்திலேயே அந்த ஜீன்லேயே இருக்கிறதுனால தானாகவும் வரும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எந்த படிப்பு படித்தாலும் குலத்தொழிலையும் விட்டு கொடுக்காமல் செய்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குது. சாதுரியமாக இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க, சவால்களிலும் ஜெயிச்சு காட்டுவீங்க, எங்கே போனாலும் நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்றைக்கி அமோகமாக இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீரும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் அதெல்லாமே இன்றைய தினத்தில் சரியாகுங்க. விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க. அதே போல் இன்றைய தினத்தில் குலதெய்வ கோவிலுக்கும் நீங்கள் போய் வருவீங்க, பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. மகளுடைய கல்யாண விஷயமாகவும் பேசலாம், கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அமோகமாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் போட்டிகள் இருக்கும், அதையும் தாண்டி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அன்பிற்கினியவர்களே, சனிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.